வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 1ஓட கிளாஸ் 1 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாகவே நம்ம மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாடல் ஆக்ஸிலரி வேர்பை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். 7 டேஸ் வரைக்குமே நம்ம மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே உட்காரலாமா அப்படின்ற தமிழ் வாக்கியத்தை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் கேட்கலான்னு பார்க்கலாம். உட்காரலாமா அப்படின்றது ஒரு அனுமதி கேட்குறோம். அனுமதி கேட்குறதுக்குன்னு நம்ம உபயோகப்படுத்துகிற மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் கேன். கேன் ஐ சிட் ஹியர்? உட்காரலாமா? சிட் ஹியர். இங்கே கேன் வந்து லாமா, உட்காரலாமா, இந்த சேரு வேறு யாராவது உட்கார இருக்கிறாங்களா, நான் அந்த யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேன் ஐ சிட் ஹியர், நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான பதில் உட்காருங்க, எஸ் ப்ளீஸ் சிட் அப்படிங்கிறது. இதில் பேட்டர்னை கவனிச்சிங்களா? மெயினாக சப்ஜெக்ட் வேர்ப் ஐ சிட் பக்கத்தில் இருக்கா. நம்ம கேள்வி கேட்கணும், எஸ்ஆர் நோ டைப் கேள்வி கேட்கணும் அப்படின்னா பொலைட்டான ஒரு கேள்வி கேட்கணும். அதனால் கேன் அப்படிங்கிற மாடல் ஆக்ஸிலரி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் வேர்ப், அதுக்கு முன்னாடி மாடல் ஆக்ஸிலரி. இடத்த பற்றி சொல்கிறதுனால ஆட்வர்ப். எங்கே உட்காரணும்? இங்கே. அப்போ அது ஆட்வர்ப். எஸ் ப்ளீஸ் சிட். இங்கே சப்ஜெக்ட் இல்லை, அண்டர்ஸ்டுட். யூ உட்காருங்க, சிட். இந்த ப்ளீஸுங்கிறது வந்து நம்ம தாழ்மையோடு சொல்கிறத தெரியப்படுத்துது. ப்ளீஸ் நம்ம எக்ஸ்ப்ரெஷனாக காட்டுவோம், அவங்க அந்த வார்த்தையாக சொல்கிறாங்க. உட்காருங்க அப்படின்னு. கேன் ஐ சிட் ஹியர்? எஸ் ப்ளீஸ் சிட். அவ்வளோதான். அடுத்தது, நான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா? கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? பதில் சாரி நாட் நவ், இல்லை இப்போ வேண்டாம். பேட்டர்னை கவனிங்க. சப்ஜெக்ட் வேர்ப் ஐ யூஸ், முன்னாடி மாடல் ஆக்ஸிலரி வேர்ப். எதை யூஸ் பண்ணணும்? யோர் ஃபோன். இந்த பேட்டர்ன் மேலே இருக்குது பாருங்கள், அதே தான். இப்போ பதில் பாருங்கள். சாரி அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், என்னோடய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். இந்த பதிலில் பாருங்கள், இங்கே சப்ஜெக்டும் இல்லை, வேர்பும் இல்லை, ரெண்டுமே வந்து அண்டர்ஸ்டுட் தான். நாட் அப்படிங்கிற நெகேஷன் மட்டும் இருக்குது. இப்போ வேண்டாம், இப்போ முடியாது, இப்போ தரமாட்டேன் அப்படின்றத நம்ம சாரின்னு சொல்லி பொலைட்டாக சொல்கிறோம். இப்போ என்னால் தர முடியாது, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் பொலைட்டாக சொல்கிறோம், சாரி நாட் நவ், அவ்வளோதான். இங்கே நம்ம ஹியர் அப்படின்னு பிளேஸை சொல்கிற ஆட்வர்ப் பார்த்தோம் இல்லையா? அதுபோல் இங்கே வந்து டைமை சொல்லுது, நவ் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு ஆட்வர்ப் தான். இங்கே யுவர் ஃபோன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த பொருள் இல்லாமல் இந்த செயல் இல்லை. ஃபோனுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இதோட ஆப்ஜெக்ட் இது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? சாரி நாட் நவ். அடுத்தது, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணட்டுமா? ஒன்று நான் பிஸியாக இருக்கிறோம், இல்லாட்டி நீங்கள் பிஸியாக இருக்கீங்களோ, இல்லாட்டி எதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமோ, ஏதோ ஒரு ரீசன் நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணட்டுமா அப்படின்னு எப்படி கேட்கலான்னா, கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பதில் ஷூர் நோ ப்ராப்ளம். சரி கட்டாயமாக கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் இது. பேட்டர்ன் கவனிங்க. ஐ கால், இதுதான் சப்ஜெக்ட் வேர்ப். ஐ காலுக்கு முன்னாடி மாடல் ஆக்ஸிலரி வேர்ப், பின்னாடி ஆப்ஜெக்ட். யாரை அழைக்கணும்? ஒன்று. எப்போ? லேட்டர், அப்புறமா. அதுதான் இங்கே லேட்டர் அப்படிங்கிறது ஆட்வர்ப் ஆஃப் டைம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்சரை பாருங்கள். ஷியோருங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ரெஸ்பான்ஸ். இங்கே பார்த்தோம் இல்லையா? சாரி, எஸ், இது போல் இதுவும் ஒரு ஷார்ட் ரெஸ்பான்ஸ். இப்போது அதை நம்ம இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். இது 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வர நோ ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து சப்ஜெக்டும் இல்லை,
வேர்பும் இல்லை, ரெண்டும் இம்ப்ளைடாக இருக்குது. இதில் இட் இஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இல்லை இட் இஸ் நோ ப்ராப்ளம். இதை வந்து ஷார்ட்டாக நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதுலேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஷார்ட் ரெஸ்பான்ஸ். இதுக்குள்ளே இந்த மீனிங் வந்து அடங்கியிருக்கும். கேன் ஐ கால் யூ லேட்டர்? ஷூர், நோ ப்ராப்ளம். நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணட்டுமா? கட்டாயமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பதில் இதோ இந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எஸ், ஹியர் யூ கோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் வந்து ஐ ஹாவ். இந்த ஹேவோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட். ஓகேங்களா? ஐ ஹாவ்க்கு முன்னாடி மாடல் ஆக்ஸிலரி வேர்ப். எதை கேட்குறாங்க? கொஞ்சம் தண்ணி. இதுதான் இங்கே ஆப்ஜெக்ட். இந்த ஆன்சர் பாருங்கள், எஸ் அப்படின்ற இன்டர்ஜெக்ஷன். இங்கே ஹியர் யூ கோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் தனித்தனியாக எடுக்கக்கூடாது. மீனிங் ஹியர் இங்கே, யூ நீ, கோ போ அப்படின்னு எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு எக்ஸ்ப்ரெஷன். ஹியர் யூ கோ அப்படின்னா இந்தாங்க அப்படின்னு அர்த்தம். எஸ், ஹியர் யூ கோ, இந்தாங்க. கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? எஸ், ஹியர் யூ கோ, இந்தாங்க. தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா? இந்தாங்க தண்ணி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இதே கேள்வியை தண்ணி எங்கள் டேபிள் மேலேயே இருக்குது, ஒரு பாத்திரத்துலையோ இல்லாட்டி ஒரு பாட்டில்லையோ. இப்போ அந்த தண்ணியை நான் எடுத்து யூஸ் பண்ணலாமா, நான் இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னாலும் இதே கேள்வியை அந்த மீனிங் கொடுத்துரும். கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னா இந்த தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்து குடிக்கட்டுமா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா எஸ் யூ கேன் அப்படின்னு சொன்னால் போதும். இந்த யூ கேன் அப்படின்றது வந்து சப்ஜெக்டும் இந்த மோடல் ஆக்ஸிலரி வேர்பையும் சேர்த்து நம்ம ஒரு ஷார்ட் ரெஸ்பான்ஸாக கொடுத்துடலாம். சரிங்களா? அதாவது இப்போது தண்ணி கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மீனிங்கில் வரும்போது இங்கே ஹேவோட மீனிங் வந்து டேக் அப்படின்னு மாறிடும். தண்ணி கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா, கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹேவோட மீனிங் கெட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? எஸ் யூ கேன். நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், அம்மா நான் இப்போ டிவி பார்க்கட்டுமா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாம் கேன் ஐ வாட்ச் டிவி நவ்? அம்மா சொல்கிறாங்க, இல்லை வேணாம், நீ ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க்கை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. நோ யூ காண்ட், ஃபர்ஸ்ட் டூ யோர் ஹோம் ஒர்க். இதில் பாருங்கள், மாம் அப்படிங்கிறது வந்து வொக்கட்டிவ், விழிக்கும் சொல், அழைக்கும் சொல், கூப்பிடுறோம் அம்மா அப்படின்னு, அவ்வளோதான். இது வந்து பேட்டர்னில் வராது. ஐ வாட்ச் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் வேர்ப். அதுக்கு முன்னாடி மோடல் ஆக்ஸிலரி வேர்ப் கேன். சப்ஜெக்ட் வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட். எதை பார்க்குறோம்? டிவி. எப்போ பார்க்குறோம்? டைம் அடுத்தது, நவ், இப்போ. அப்போது ஆன்சர் பாருங்கள், நோ யூ காண்ட். இல்லை வேணாம், நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இது இன்டர்ஜெக்ஷன். ஒரு ஏதாவது ஒன்று கேட்டுட்டு டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து இன்டர்ஜெக்ஷன். அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது ஷார்ட் ரெஸ்பான்ஸ். யூ காண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து காண்ட் அப்படின்னா முடியாது அப்படின்னு நம்ம அர்த்தம் இங்கே எடுக்கக்கூடாது. இந்த காண்ட் வந்து என்ன மீனிங் அப்படின்னா இந்த வாக்கியத்தோட முழு அர்த்தத்தை இது உள்வாங்கி வச்சுருக்கு. அப்போது டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குற கேள்வியோட பதில் பார்க்க வேண்டாம் அப்படின்னு, வேண்டாம் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது adverb ஆஃப் சீக்வன்ஸ்.
ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இதெல்லாமே adverb of sequence. Do you இல்லை do you வந்து இம்ப்ளைடாக இருக்குது. do வந்து இங்கே verb. எதை அவன் பண்ணணும் அப்படின்னா your homework. இதுதான் இங்கே ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போது இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த பேட்டர்னில் இருக்குது. இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ஷார்ட் ரெஸ்பான்ஸாக இருக்குது, இங்கே இம்ப்ளைடாக இருக்குது. இது விதவிதமாக ஆன்சர் வருது. இதை நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மாம், கேன் ஐ வாட்ச் டிவி நவ்? நோ யூ காண்ட். ஃபர்ஸ்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க். அம்மா, நான் இப்போ டிவி பார்க்கட்டுமா? இல்லை வேணாம், முதல்ல ஹோம்ஒர்க்கை செய். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு, இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கேன். அங்கே எனக்கு மெனு கார்டு வேணும் அப்படின்னு நான் கேட்கணும். அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹாவ் த மெனு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க கட்டாயம், இதோ அப்படின்னு கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ், ஹியர் இட் இஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், இந்த எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஜெக்ஷன். இந்த எக்ஸ்கியூஸ் மீ வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, 4 பேரோடு நம்ம பேசிகிட்ருக்கோம், அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இல்லை நான் வேறு ஏதோ முக்கியமான வேலையாக எழுந்து போகணும் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு வந்துடலாம். அப்போ இங்கே மன்னிச்சிடுங்க அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இங்கே வந்து எக்ஸ்கியூஸ் மீனா நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க, என்னை பாருங்கள், இப்படி பாருங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங்கில் எடுத்துக்கலாம். இதில் ஐ ஹாவ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் வேர்ப். சரிங்களா? இதில் கேன் அப்படிங்கிறது மோடல் ஆக்சிலரி வேர்ப். த மெனு அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். எதை வேணும்னு கேட்டோம், த மெனு. இதே பேட்டர்ன் தான். ஆன்சர் பாருங்கள், அஃப்கோர்ஸ். இது அஃப்கோர்ஸுங்கிறது ஒரு இன்டர்ஜெக்ஷன், ஷார்ட் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு சொல்லலாம். ஹியர் இட் இஸ், இந்தாங்க நீங்கள் கேட்ட மெனு கார்டு அப்படின்னு அர்த்தம். இது முழுமையான வாக்கியமாகவே இருக்குது. சரிங்களா? இது ஒரு ஷார்ட் ரெஸ்பான்ஸ், முழுமையான மீனிங்கை வந்து உள்ளே வச்சுருக்கு. சரிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹாவ் த மெனு? அஃப்கோர்ஸ், ஹியர் இட் இஸ். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மெனு கார்டு கிடைக்குமா? கண்டிப்பாக, இதோ இந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ அடுத்தது, நம்ம இப்போ ஒரு துணி கடையில் இருக்கோம். அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிடுச்சு, அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது எப்படி கேட்குறது? கேன் ஐ ட்ரை திஸ் ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கலாமா? அவங்க சொல்கிறாங்க, ஃபிட்டிங் ரூம் அந்த பக்கம். ஷூர், த ஃபிட்டிங் ரூம் இஸ் ஓவர் தேர். இதில் ஐ ட்ரை அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் வேர்ப். கேன் அப்படிங்கிறது மோடல் ஆக்சிலரி வேர்ப். எதை ட்ரை பண்ணணும்? திஸ் ட்ரெஸ். அதனால் இது ஆப்ஜெக்ட். ஆன்சர் பாருங்கள், ஷூர். இது வந்து ஒரு இன்டர்ஜெக்ஷன், ஷார்ட் ரெஸ்பான்ஸ். த ஃபிட்டிங் ரூம் இஸ் ஓவர் தேர். ஃபிட்டிங் ரூம் வந்து சப்ஜெக்டிங்க, இஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ப். ஓவர் தேர் அப்படிங்கிறது வந்து அந்த பக்கம். இது தனித்தனியாக பிரிக்க முடியாது, தேர் அங்கே, ஓவர் அப்படின்னு. அப்பக்கம், அந்த பக்கம் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து ஒரு மீனிங் கொடுக்கும். இது வந்து இந்த ஃபிட்டிங் ரூமையும் ஓவர் தேரையும் இணைக்கிறது வந்து இஸ். சரிங்களா? இது வந்து எஸ்விசி பேட்டர்ன். த ஃபிட்டிங் ரூம் இஸ் ஓவர் தேர் அப்படிங்கிறது எஸ்விசி பேட்டர்ன். சரிங்களா? இந்த ஷோர் வந்து நம்ம அந்த பேட்டர்னில் சேர்க்க முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்ஜெக்ஷன். கேன் ஐ ட்ரை திஸ் ட்ரெஸ்? ஷூர், த ஃபிட்டிங் ரூம் இஸ் ஓவர் தேர். நான் இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கலாமா?
கட்டாயமா. போட்டு பார்க்குறேன், அந்த ரூம் அந்த பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? இப்போது அவங்களுக்கு பிரியாணி சமைக்க தெரியுமா? சமைப்பாங்களா? அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலான்னா, கேன் ஷி குக் பிரியாணி? ஆ அவங்க சமைப்பாங்க அப்படின்னு சொல்லணுன்னா, எஸ் ஷி கேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஷி குக் இதுதான் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். இங்கே கவனிச்சிங்களா? ஷீ பக்கத்தில் ஹீ ஷீ இட் வந்தால் வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படின்னு நம்ம ரூல் படிச்சிருப்போம்ல. இங்கே வந்து அந்த ரூல் அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னா, கேன் அப்படிங்கிற மாடல் வேர்ப் பக்கத்தில் இந்த வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் தான் வரும், எந்த மாற்றமும் அடையாது. சரிங்களா? அதனால் ஹீ ஷீ இட் வந்தாலுமே கூட நம்ம எதுவும் போட வேண்டாம். ஏன்னா மாடல் பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் தான் இருக்கும். எதை சமைக்கிறா? பிரியாணி. இது ஆப்ஜெக்ட். கேன் வந்து மாடல், பிரியாணி வந்து ஆப்ஜெக்ட். ஆன்சர் பாருங்கள். எஸ்ன்றது வந்து இன்டர்ஜெக்ஷன், ஷார்ட் ரெஸ்பான்ஸ். ஷி கேன் அவள் சமைப்பா. இங்கே கேன் அப்படின்றது வந்து இந்த கேள்வியில் உள்ள பதில் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம். அவளுக்கு சமைக்க தெரியும், அவள் சமைப்பா அப்படிங்கிற வந்து விஷயத்தை வச்சுருக்கு. சரிங்களா? கேன் ஷி குக் பிரியாணி? எஸ் ஷி கேன். பிரியாணி சமைப்பாளா? சமைப்பா. நெக்ஸ்ட்டு போகலாமா? நான் ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா, கேன் ஐ டேக் எ பிரேக் நவ்? எடுத்துக்கோங்க. எஸ் யூ கேன். இதில் ஐ டேக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வேர்ப், கேன் மாடல் ஆக்ஸிலரி வேர்ப், எ பிரேக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், இப்போது நவ் அப்படிங்கிறது ஆட்வர்ப். ஆன்சர் பார்த்திங்கன்னா எஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ரெஸ்பான்ஸ், இன்டர்ஜெக்ஷன். யூ கேன் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ரெஸ்பான்ஸ். இந்த கேன் அப்படிங்கிற ஆக்ஸிலரி மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் இதோட மொத்த பதிலையும் உள்ளடக்கி வச்சுருக்கு. நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு. இந்த டேக் எ பிரேக் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். கேன் ஐ டேக் எ பிரேக் நவ்? எஸ் யூ கேன். சரிங்களா? நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கட்டுமா? ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு டே 1ஓட ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்லைடையும் ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு போடுறேன். இதை நீங்கள் வாசித்து பழகுங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எந்த இடத்துக்கு வேணாலும் எதை வேணாலும் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதை இந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் இந்த வேர்ப் கூட மாற்றி மாற்றி போட்டு சொல்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். சரிங்களா? நான் ஒன்று ஒன்றா ஸ்லைட் போடுறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட். 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 வெரி குட். ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நம்ம டே 2 ப்ராக்டிஸில் பார்க்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு 7 டேஸ் ஃபுல்லாகவே மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.